வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பருவமழை பெய்ய தொடங்கி விட்டது. இன்றைக்கி சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம்லாம் வந்து ரெட் அலர்ட்டு, மஞ்சள் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த அரசாங்கத்தை பற்றி இந்த குண்டும் குழியுமாக சாலைகள்லாம் இருக்குது, நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட மாடல் வந்த பிறகு இந்த மழை வெள்ளத்தை எப்படி அவங்க கையாண்டாங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இருக்க ஏரியாவில் இல்லை சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க, தண்ணியே நிற்கலை அப்படின்னு இருந்தாலும் உங்கள் தகவலை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி தாழ்வான பகுதியில் இருக்கவங்க மேடா இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்கன்னு தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஒழிய இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து திராவிட மாடல் வந்த உடனே ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேரில் வந்து அதிமுக ஆட்சியில் கொள்ளடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்தோன்னே பாருங்கள், ஒரு சொட்டு நீர் கூட தங்காதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு சொட்டு நீர் கூட தங்காமல் இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே பல இடங்களில் செய்திகள் என்ன, ஐயோ ஓஎம்ஆர் சாலையை நம்பி போச்சு, ஈசிஆர் சாலையில் வந்து தண்ணி நிற்கிது. அப்போ இந்த 4 வருடங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த கோடிகள் எங்கே போகுது? ஏற்கனவே டிவிக்கே உங்களை பார்த்துட்ருக்காங்க, அதிமுகவும் பார்த்துட்ருக்காங்க. கரூர் சம்பவத்தை வச்சு நீங்கள் நம்ம விஜய் கட்சியை வச்சு அடின்னு அடிச்சிங்க. இப்போ அவங்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து விமர்சிப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு தப்பு பண்ணால் விமர்சிக்க முடியும். நீங்களே பார்த்துட்ருக்கலாம். இப்போ 200 ரூபா யூபிகள் இருக்காங்களா, அவங்க வீட்டு பக்கத்துலேயும் தண்ணி தேங்கி நிற்குதா இல்லையா? இல்லை சூப்பராக இருக்குதுங்க, திராவிட மாடல் ஆட்சி வந்தது, எல்லா இடத்துலையும் தண்ணியே இல்லை. ஏன் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாலைகள் போடுறீங்க, அந்த சாலையிலேயே தண்ணி தேங்கி நிற்குது. எப்படி? திமுகவுக்கு ஒரு நல்ல நேரமாக இருந்தால் கம்மியாக மழை பெஞ்சா தப்பிச்சுக்குவாங்க. இதே அதிகமாக மழை பெஞ்சா இன்னும் 6-7 மாதத்தில் எலெக்ஷனு. முதல்வர் துரிதமாக வேலையை பண்ணி கொண்டிருக்கிறோம், தென்காசி பயணத்தை ஒத்தி வைத்து கொண்டிருக்கிறோம், நிறைய கூட்டங்கள் போடுறாரு. கரெக்டு, கூட்டங்கள் போடணும். பேரிடர் அந்த குழு வந்து இறங்கிட்டாங்க, வேகமாக இருக்காங்க, அதில் மாற்றம் இல்லை. இதெல்லாம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது இதெல்லாம் வருமுன் காப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் வந்துடுச்சு இதை நம்ம எப்படி பண்ணலாம், இந்த தண்ணியை வந்து மோட்டர் பம்பில் வந்து இறச்சி விடுறது, இது எவ்வளோ நாள் இதை பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க? ஏன் இதை கேட்குறோம்னா, அதிமுக ஆட்சி மோசம் நீங்கள் தான் சொன்னீங்க. ஸ்மார்ட் சிட்டியில் வேலுமணி வந்து ஊழல் பண்ணிட்டாரு. முதல் வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து டி நகர்லாம் நிறையா தண்ணி நிற்கிது, நெல்லை தூத்துக்குடியில் தண்ணி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, ஸ்மார்ட் சிட்டியில் வந்து இவர் பண்ணது, வேலுமணி பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, நாங்கள்லாம் திட்டம் போட்டுட்ருக்கோங்க. ஒரு சொட்டு நீர் கூட தங்காதுன்னு ட்வீட் போட்டவங்களாம் இருக்காங்க. அப்புறம் இவர் நம்ம குடிநீர் வடிகால் துறை அமைச்சர் கே நேரு சொல்கிறார், ஆமாம் நாங்கள் வந்து பணிகளை முடுக்கி விட்டுருக்கோம், ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சுன்னு. தொடர்ச்சியாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தா அணை அடிச்சுட்டு போகுது, மண் சரிவு. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? உடனே இதுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க, எந்த ஆட்சி வந்தாலும் மழை வந்தால் தண்ணி நிற்கும். சார் நம்ம என்ன கேட்குறோம், மழை வந்தால் தண்ணி நிற்கும், அதில் மாற்று கருத்தில். நிறைய மழை பெஞ்சால் யாராலையும் பார்க்க முடியாது. மும்பையில் பார்க்குறோம், மற்ற எல்லா ஊர்லேயும் பார்க்குறோம். அங்கெல்லாம் இல்லாதது இங்கே புது விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் சொன்னீங்க வடிகால்களை மேம்படுத்துவதற்கு இறையன் ஐஏஎஸோடைய அண்ணன் திருப்புகழ் ஐஏஎஸ் தலைமையில் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை? சும்மா ஒரு குழு மட்டும் போடுறீங்க, அந்த அறிக்கையை எங்கே நடைமுறைப்படுத்துனீங்க? ஏற்கனவே இறை என்பவர்கள் வந்த பிறகு தான் சொன்னார், ஏற்கனவே ரோடு வந்து சுரண்டிட்டு ரோடு போகணும், அப்படியே ரோடு போட்டு ரோடு மேலே போச்சு, வீடெல்லாம் கீழே இருக்குது, எல்லா வீட்லேயும் தண்ணி உள்ளே போகுது. ஏழை மக்கள் நடுத்தர மக்களுடைய கஷ்டம் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஏற்கனவே இப்போ வந்து திமுக தன்னுடைய நிர்வாகத்தை முடக்கி விட்டுருக்குது. ஏற்கனவே தெரியும், கஜா புயல் அதிமுக நல்லா தான் பண்ணாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் திமுகவும் 2-3 புயல்லாம் நல்லா தான் எதிர்கொண்டாங்க, அதில் மாற்று கருத்துலாம் நமக்கு இல்லை. ஆனாலும் இதை ஏன் வந்து முன்னாடியே, இது வருவதற்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஏரியாவில் பாருங்கள், இப்போ தான் 1 வருஷமாக திடீர்னு வேகம் எடுக்குது சாலை பணி. ஏன் இந்த 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லா இடத்தையும் உடச்சி போட்டு அங்கே பண்ணுறேங்கிற பேரில் அது வேறு தேங்கி நிற்குது. ஒரு பக்கம் மெட்ரோ, இது பக்கம் இது. உங்கள் ஏரியாவில் காரணமே இல்லாமல் நிறைய இடத்துல தோண்டி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. காரணமே இல்லாமல்னா இவ்வளோ நாள் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த வேகம் எடுக்குது எதுக்காக? அப்போ ஆட்சி முடியக்கூடிய நேரம் வந்தால் எல்லாரோடையும் தோண்டி போட்டுருவீங்க. பருவமழை வருதுன்னு தெரியுமா தெரியாதா? எதுக்கு இவ்வளோ இடத்துல ரோடு நோண்டி, மேடும் பள்ளவுமான ரோடு, யாருமே போக முடியல. வண்டியில் போகிறவங்களுக்கு சிக்கல், நடக்கிறவங்களுக்கு சிக்கல். நல்லா யோசனை பாருங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் போன தடவை மழை பெஞ்சது, அதில் வந்து தூய்மை பணியாளர் ஒரு அம்மா இறந்தாங்க, உண்டா இல்லையா? அப்போ திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது தொடரட்டும், 2026 நாங்கள் தொடரணுங்கிறீங்களே, எதற்காக நீங்கள் தொடர வேண்டுங்கிற கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? சார் ஒன்று வேணாம் சார், விஜயோ எடப்பாடி யார் வேணால் வரட்டும் சார். நீங்கள் சென்னையில் இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீரியடில் தண்ணி தேங்கிச்சு,
ஜெயலலிதா பிள்ளை தேங்கிச்சு, கலைஞர் அவர்கள் பிள்ளை தேங்கிச்சு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் வந்த பிறகு சுத்தமாக இருக்குதுங்க. மழைலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ச்சா தண்ணியே நிற்காதுங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் அதை சொல்ல முடியல? அப்போ இந்த வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா யோசனை பாருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருடைய செயல்பாடும் பார்த்தா நமக்கு விசித்திரமாகுது. இவங்கெல்லாம் சேர்ந்து 2026 வந்து மறுபடியும் இதே ஆட்சி கொடுப்பதற்கு தமிழக மக்கள் இதே ஆட்சி எப்படி விரும்புவாங்க? நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி நல்லது பண்ணலங்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டால் விஜய்க்கு அரசியல் தெரியாது. சரிங்க, அரசியல் தெரிஞ்ச நீங்கள் ஏங்க இப்படி பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? எப்போ கேட்டாலும் நாங்கள் முன்னெச்சரிக்கை, நாங்கள் எல்லாமே தயாராக இருக்கோம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு மாற்று வழியை யோசிக்கவே முடியாதா? இப்போ திடீர்னு போன தடவை என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நிறைய இடத்துல நிறைய தண்ணி தேங்கும். இந்த தடவை அவ்வளோலாம் தண்ணி தேங்கலை. அப்போ மழை வந்தாலே ஒரு அச்சத்துடன் மக்கள் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது எந்த விதத்தில் நல்ல அரசாக இருக்க முடியும்? நல்லா யோசனை பாருங்கள். இதுக்கு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஏரியாவில் உண்மையிலேயே நல்லா ஸ்டாலின் அரசு விடியல் தந்துருச்சு, நல்லா போட்டிருக்காங்க, ரோடு சூப்பராக இருக்குது, தண்ணியே தேங்கலை அப்படின்னாலும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நான் உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். அவங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் தெரியும் இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில் இதே மாதிரி ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது நிறையா வெயில் அடிக்கும்போது இது கரண்ட்டு பிரச்சனை. நம்ம அடுத்து தோத்தோம்னா அதுக்கு மின்சாரத்துறை தான் காரணம்னு ஓப்பனாகவே சொன்னாங்க திமுக. அதேமாதிரி அந்த ஆட்சி தோற்றுது. ஜெயலலிதா வந்தவருக்கு வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து நிறையா மின்சாரம் வாங்கினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இப்படி அதிமுக கட்சியில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் நிறைய குறைகளும் இருந்தது. நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இது எப்படி சரி பண்ண போகுது? தமிழக அரசு அப்படிங்கிறது இன்றைக்கி வேகமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது பாராட்டத்தக்கது. ஆனாலும் இதை முன்பே செய்திருக்க வேண்டுங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். ஒன்று வேணால் கிளாம்பாக்கத்தில் நடந்தது நமக்கு தெரியும். போன வருஷம்தான் மக்கள் அவ்வளோ பாடுபடுத்தினாங்க. இந்த வருஷமும் மறுபடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு 4 நாள் அதை பற்றி பேசுகிறோம், விட்டுறோம். அடுத்து பொங்கல் தீபாவளி தான். இப்போ தீபாவளிக்கு விட்டாங்க, அடுத்து பொங்கலுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்தாலும் வரும். ஏன்னா போன தடவை இதே மாதிரி வந்தது. அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த 4 நாள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் விட்டுறோம். இது எந்த விதத்தில் சரி? இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி வரல. இந்த ஒரு பாட்டை எவ்வளோ நாள் பாடிட்டு இருப்பீங்க? ஏற்கனவே உங்களுக்கு நெல்லையிலையும் தூத்துக்குடியிலாம் பண்ணும்போது நமக்கு அவங்க நிவாரணம் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் போட்டு ஏதோ கொஞ்சம் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட இடங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினீங்க. நீங்கள் சொல்கிற காரணம் என்ன? பிஜேபியினர் யாரும் களத்துக்கு வரல, திமுக மட்டும்தான் பேசுனாங்க. ஆமாங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்காங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு விட்டுருக்க, நீங்கள் தான் பண்ணணும். பிஜேபி தான் ஆளே இல்லையா, அவங்க வரமாட்டாங்க தான் எங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அதனால் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கும்போது திமுகவுக்கு 7.5 ஆகுமா இல்லையான்னு தெரில. ஆனால் பார்த்தா பெரிய மழை பெய்ய போகுது. அப்படிங்கும்போது திமுக ஒரு கலக்கத்தில் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. தொடர்ந்து நம்ம இதான் சொல்லிகிட்டு இருக்கோம், மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களை காக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறையாக பண்ண வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு பண்ணவே இல்லை. அதாவது முன்னெச்சரிக்கை அந்த சாலைகளெல்லாம் செப்பனிடக்கூடிய வேலை, தூர்வாரக்கூடிய வேலை இன்னும் வேகப்படுத்தி இருக்க வேண்டும். இவங்க ஒதுக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் வச்சு எவ்வளவோ பண்ணலாம். தமிழகத்தில் ஹியூஜ் அமௌண்ட் வந்துட்டு இருக்குது, அவ்வளோ நம்ம டேர்ன் ஓவர் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த டேர்ன் ஓவர்லாம் யாருக்கு போகுது? இதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாங்க? இப்போ நல்லாவே தெரியும், எல்லாத்துலேயும் கமிஷன் அடிப்பாங்க. ஒரு அளவுக்கு அடித்தா பரவாயில்ல, ஒரு அளவுக்கு மீறி அடித்தா. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், சென்னையில் பஸ் ஸ்டாப்பில் நிழற்குடை அமைக்கணும் அப்படின்ட்டு டெண்டர் விட்டுருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் போய் அந்த இடத்துல போய் எந்தெந்த இடத்துல அமைக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இன்னொரு பஸ் ஸ்டாண்டு? இந்த கிணத்தை காணுங்கிற மாதிரி தான். நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இவருடைய நோக்கம் என்ன? இதே மாதிரி தான் மாநகராட்சி சார்பாக பட்டினப்பாக்கம், பாலவாக்கம், திருவான்மியூர் கடற்கரையெல்லாம் நாங்கள் தனியாருக்கு தூய்மை பண்ணிக்கு விட்டுருக்கோங்கிறாங்க. ஏன் தூய்மை பண்ணி மாநகராட்சியை பண்ணக்கூடாதா? இதே மாதிரி தான் கழிப்பறைகள் தனியாருக்கு விட்டு நீங்கள் சென்னையில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள், எந்த கழிப்பறையாவது ஒழுங்காக பராமரிக்க நிறைய இடத்துல பூட்டி தான் இருக்குது. எதுக்கு நீங்கள் தனியாருக்கு காசு கொடுக்குறீங்க? யார் வீட்டு காசு அது? சொத்து வரியை 2 பங்கு உயர்த்துறீங்க. கேட்டால் அதுவும் இல்லாமல் சொத்து வரி கட்டி விடுங்கள், இல்லைனா அவ்வளோதான். எவ்வளோ பயமுறுத்துறீங்க மக்களை? சொத்து வரி ஏங்க உயர்த்துன்னு கேட்டால் நாங்கள் உயர்த்தலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதான் நீங்கள் கேட்க மாட்டீங்களே. நீங்கள் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்புறம் இது மட்டும் இப்படி கேட்குறீங்க? மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றிட்டாங்க. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யோசிப்பாங்களா மக்கள்? சரி மட்டும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? தொடர்ந்து சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வெள்ளம் எப்போ வந்தாலும் சரி,
அது வந்து இன்றைக்கி தீராத ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு ஆகி கொண்டு நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய அரசியல் சண்டையெல்லாம் வச்சுக்கோங்க, திமுக அதிமுக ஒரு அதிமுக திமுக ஒரு சொல்கிறது, இதை சீக்கிரம் பாருங்கள். இந்த விஷயத்தை கூட சரியாக செய்ய முடியவில்லை அப்படிங்கும்போது நீங்கள் நல்லரசாக இருப்பீர்களாங்கிறது நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.